கர்த்தருடைய நாமம் மேம்படுவதாக. இந்த நாளில் தேவனுடைய வார்த்தைகளுக்காக நாம் ஆயத்தமாவோம். இந்த நாளில் வேதத்தின் தியானத்திற்காக வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்தை நாம் எல்லாரும் திருப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் 134வது பக்கம், 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் 4வது வசனமாக வாசிக்கிறோம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். கர்த்தருடைய பரிசுத்த உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய தேவன் எப்பொழுதுமே நம்மை உற்சாகப்படுத்துகிறவர் அல்ல, எப்பொழுதுமே நம்மை சந்தோஷப்படுத்துகிறவர் அல்ல, எப்போதுமே நமக்கு நலமான காரியங்களை மாத்திரம் சொல்லுகிறவர் அல்ல. அப்படி இருந்தால் அவர் தேவனாக இருக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஏற்றபடி சரிப்படுத்தும்படியாக தேவன் நம்மை கண்டிக்கவும், நம்மை உணர்த்தவும், நம்மை எச்சரிக்கவுமான வார்த்தைகளையும் நம்மோடு கூட பேசுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளவேன். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. சபைக்கு தேவன் செய்திகளை கொடுக்கும் போது இங்கே எபேசு சபைக்கு கொடுக்கப்பட்டதான இந்த செய்தியில தேவன் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். இப்படி நீ செய், இல்லைன்னா நான் இப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக நம்ம பேசும்படியாக நாம் தலைகளை தாழ்த்தி நாம் செவிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நாம் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த வார்த்தைகள் மூலமாக தேவரீர் எங்களோடு கூட இடைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை ஆண்டவரே எங்களுக்குள்ளே நீர் கொண்டு வருவீராக. ஆண்டவரே, உங்களுடைய செவிகளும் இருதயமும் இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு ஆண்டவரே ஆயத்தப்படுவதாக என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்கு விரோதமான எல்லா கனநித்திரையின் ஆவிகளும் சிந்தைகளை சிதறடிக்கிற வல்லமைகளும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரங்கள் நாமத்தினால நிர்மூலமாக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா நிலங்களும் கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லா இருதயங்களும் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக பக்குவப்படுத்தப்பட்ட நல்ல நிலங்களாக மாற்றி இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சில நாட்களாக நான் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்த போது இந்த வார்த்தைக்காக நான் தேவனுடைய சமூகத்துல நான் தியானித்துக் கொண்டிருந்த போது இந்த வார்த்தைகளை பேசும்படியாக தேவன் எனக்கு கொடுத்தார். வார்த்தைகளை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டே இருந்தேன். தேவன் என்னோடு கூட பேசிய அதே காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு பல காரியங்களை கடைசி காலங்களில் நடக்க போகிற சம்பவங்களை அவர் வெளிப்படுத்துகிறார். அப்படி வெளிப்படுத்தும் போது அந்த காலகட்டங்களில ஆசியா மைனர் என்று சொல்லுகிறதான வேதத்தில் சொல்லப்பட்ட ஆசியா என்கிறதான அந்த பகுதிகளில் இருந்ததான 7 சபைகளுக்கு தேவன் செய்தியை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு சபையினுடைய தூதனுக்கும் நீ எழுத வேண்டியது என்னவென்றால் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்ததான 7 சபைகளுக்கு யோவான் மூலமாக செய்திகளை கொடுக்கிறதை நாம் இந்த 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்துல நாம் வாசிக்க முடியும். அந்த 7 சபைகளுக்கான செய்திகளை தேவன் அங்கே யோவானுக்கு அருளினார். அந்த யோவான் அதை அப்படியே எழுதி அந்த சபைகளுக்கு அவர் அனுப்பினார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவதாக எபேசு சபைக்கு, எபேசு பட்டணத்தில் இருந்ததான எபேசு சபைக்கு தேவன் எழுதும் போது
சில காரியங்களை பாராட்டி விட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு, அதனால நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில கொண்டதான ஆதியில செய்ததான கிரியைகளை நீ செய்வாயாக. அல்லேலூயா. ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றார். உனக்கு இந்த மாதிரி குறை இருக்கு, ஆதியில கொண்டிருந்த அன்பை இன்னும் இருக்கிறார் விட்டுருக்க. ஆதியில நீ ரட்சிக்கப்பட்ட புதிதில, நீ ஆலயத்துக்கு வந்த புதிதில, நீ தேவனை அறிந்து கொண்ட புதிதில நீ எவ்வளவு அன்பு கூறுகிறாய், உன்னுடைய கிரியைகள் எவ்வளவு தேவனிடமாய் அன்பு கூறுகிறதா இருந்தது. ஆனால் அதையெல்லாம் இப்போ இழந்து போயிருக்கிறார். ஆதியில கொண்டிருந்த அன்பை நீ விட்டு இருக்கிற. அதனால இப்ப நான் உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன், நீ எந்த நிலைமையில இருந்து விழுந்தாயிருக்கு நீ நினைச்சு பார்த்து என்ன உன்னை சீர்படுத்தி கொண்டு ஆதியில செய்ததான கிரியைகளை செய்வாயாக. அல்லேலூயா. அல்லேலூயா. சபையானது ஆதி அன்புக்கு திரும்பி வரும்படியாக தேவன் சபைக்கு செய்தியை கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஆதியிலே நாம் ரட்சிக்கப்பட்ட புதிதில, ஆலயத்துக்கு வந்த புதிதில, நாம் சத்தியத்தை கேட்டதான அந்த நாட்களில ஆண்டவருடைய அந்த அன்பில நாம் மகிழ்ந்து கழிகூர்ந்து ஆண்டவருக்காக என்னென்னவோ காரியங்கள் எல்லாம் செஞ்சோம், நிறைய தீர்மானங்களை எடுத்தோம், கர்த்தருக்காக நாம் ஓடினோம், கர்த்தருக்காக நாம் உழைத்தோம், கர்த்தருக்காக வாழணும்ட்டு ஒரு பெரிய தீர்மானம் எடுத்தோம், வேறு வாழ்க்கை வாழ்ந்தோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவோ கஷ்டங்களை சகித்தோம், பாடுகளை சகித்தோம், எல்லா ஆண்டவருடைய வைத்திருந்ததான அன்பினாலே. ஆமென். அல்லேலூயா. ஆனால் காலங்கள் செல்ல 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 நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் பேர்ல வைக்கிறதான அன்பில சோர்வுகளும் குறைவுகளும் காணப்படுகிறதை நாம் உண்மையாகவே ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டி இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் ஆரம்பத்துல என்ன நல்லா உற்சாகமா செய்வோம். ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு, ஒரு கம்பெனில வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா போன உடனே பரபரன்னு அந்த வேலையை தெரிஞ்சுக்கணும், அந்த வேலையை செய்யணும், அதிகாரிகள் நம்ம பாராட்டணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், அந்த வேலையில ரொம்ப பரபரப்பா தெரியும். ஆனா காலங்கள் செல்ல 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 என்ன ஆகுது, நாளடைவில் முதலில் இருந்த உற்சாகத்தையும் பரபரப்பையும் இழந்து போகிறது சகஜமான ஒரு விஷயமா இருக்கு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப எல்லா உலகத்தினுடைய காரியங்களிலேயும் இதுதான் நடக்குது. நம்முடைய வாழ்க்கை நம்ம எல்லாத்திலையும் பாருங்களேன், இப்படிதான் நடக்குது. ஆனா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் ஆதியிலே கொண்டிருந்ததான அதே அர்ப்பணிப்பையும் உற்சாக ஈடுபாட்டையும் கடைசி வரை காத்துக்கொள்ள வேதம் நமக்கு போதிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த வேலையில வேணாலும் நம்ம சோர்ந்து போயிடலாம், எந்த வேலையை வேணாலும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். ஆனா இந்த ஆவிக்குரிய காரியத்துல, தேவனிடத்துல அன்பு கூறுகிற காரியத்துல, தேவனோடு கூட இருக்கிற தொடர்புகளில, தேவனுக்காக வாழுகிறதான வாழ்க்கையில தேவன் அந்த ஆதியில நாம் வைத்திருந்ததான அதே அர்ப்பணிப்பையும் உற்சாகமான ஈடுபாட்டையும் கடைசி வரை காத்துக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனாலதான் இங்க சொல்றார், ஆதியில நீ கொண்டிருந்த அன்பை விட்டாய், அதனால நீ எங்க விழுந்தாய் நினைச்சு பார்த்து நீ என்ன ஒரு மனம் விரும்பி ஆதியில செய்ததான கிரியைகளை நீ செய்வாயா. அப்ப தேவன் என்ன விரும்புறாரு, நீ ரட்சிக்கப்பட்டு இங்க வந்திய, சத்தியத்தை கேட்டிய, சத்தியத்தை கேட்டப்போ நீ ஆர்வத்தோடு கூட நிறைய விஷயங்களை எனக்காக பண்ணிய, அதே காரியங்களை நீ இப்பொழுது செய்வாயா. அல்லேலூயா. எப்பொழுதும் அதையே செய்வாயா, அதுல கொஞ்சம் கூட குறைஞ்சிடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஆதி அன்பு என்கிறதற்கு குறைவான எதுவும் தேவனுக்கு பிரியமானது. You have to understand this. நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆதி அன்புக்கு குறைவான எதுவும் உங்களுடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமானதா இருக்க முடியாது. அல்லேலூயா. உங்களுடைய ஆதி அர்ப்பணிப்பு, உங்களுடைய ஆதியில இருந்ததான அந்த உற்சாகமான ஈடுபாடு, ஆதியில நீங்கள் கொண்டிருந்ததான அன்பு, ஆதியில நீங்கள் தேவனுக்காக ஓடினதான காரியங்கள், இதுல எந்த அளவும் குறைவது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியமாக நீங்க நினைச்சுக்கலாம். ஆண்டவருக்கு நான் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, ஆனா ஆண்டவர் குறைவை தன்னுடைய மனதிலே வைத்து வேதனைப்படுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எபேசு சபையில பார்த்தீங்கன்னா பவுல் அப்போஸ்தலன் மூலமாக மிகப்பெரிய எழுப்புதல் ஏற்படும். கர்த்தருடைய நாமத்துக்கு
13 எங்கேயும் செய்யப்பட முடியாத அற்புதங்கள் அங்கே நடந்தது. அந்த எபேசு பட்டணத்தை பார்த்தீங்கன்னா தியானாளினுடைய கோயில் என்கிறதான ஒரு பெரிய கோயில் இருக்கு. அங்கே உபச்சாரம் கொடி கட்டி போல கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, அதான் அங்கே தொழில. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்டதான பாவம் நிறைந்ததான ஒரு இடத்துல தம்முடைய ஆவியானவருடைய வல்லமை மூலமாய் ஒரு எழுப்புதலை தேவன் கட்டளையிட்டு எபேசு பட்டணத்தில் ஒரு சபையை ஸ்தாபித்தார். அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் மூலமாக ஒரு சபையை ஸ்தாபித்தார். அதை எபேசு பட்டணத்துக்கு எழுதும்போது பவுல் அப்போஸ்தலன் நிறைய ஆவிக்குரிய சத்தியங்களை எழுதி இருக்கிறதை நீங்க பார்க்க முடியும். அப்படிப்பட்டதான ஒரு ஆவியில உற்சாகம் அடைந்து பவுல் அப்போஸ்தலனாலே நேரடியாக கட்டப்பட்டதான அந்த சபை நாளடைவிலே என்ன ஆனது? குளிர்ந்து போனது. அல்லேலூயா. நாளடைவில் அந்த ஆதி அன்பையும் ஆதி அர்ப்பணிப்பையும் அந்த உற்சாக ஈடுபாட்டையும் இழந்து அது ஒரு விதமான சகஜமான ஒரு நிலைக்கு வந்திருந்தது. இந்த நேரத்தில் தேவன் அந்த சபைக்கு சொல்கிறார், முன்னிருந்த அதே நிலைமைக்கு நீ திரும்ப. ஆமென். முன்னிருந்த அதே நிலைமைக்கு நீ திரும்ப என்று ஆண்டவர் அந்த சபைக்கு சொன்னார். இந்த வாரத்தில் தேவன் எனக்கு கொடுத்ததான செய்தி அதுதான், முன்னிருந்த நிலைமைக்கு சபை திரும்ப வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகலாம். இந்த வேளையில அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆதி அன்பையும் துவக்க உற்சாகத்தையும் எப்படி தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் நான் ஒரு சில குறிப்புகளை நான் உங்களோடு கூட பேசி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவதாக கீழ்ப்படுதலின் பகுதி, தேவனுக்கு கீழ்ப்படுகிறதான பகுதி. தேவனுக்கு கீழ்ப்படுகிறதான பகுதி. அதாவது நம்ம ஆரம்பத்துல சர்ச்சுக்கு வந்த உடனே நீங்க யோசிச்சீங்கன்னா, பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணாலும் சரி, அது எவ்வளவு கடினமா இருந்தாலும் சரி, என்ன செஞ்சிருவாங்க? உடனே கீழ்ப்படுத்திடுவாங்க. உடனே அதை செஞ்சிடணும், உடனே அப்படி நடந்துடும். ஆனா என்ன ஆச்சு? காலங்கள் போக 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 காலங்கள் போக போக என்னாச்சு? பாஸ்டர் பிரசங்கத்துக்கு மார்க் போட ஆரம்பிக்கும். என்ன? முறுமுறுக்க ஆரம்பிக்கும். என்னதான் பேசுறான்னு சொல்றோம். ஆதியானவர் பேசினார், ஆனா இன்னைக்கு யார் பேசுறாங்க? பாஸ்டரே குத்தி குத்தி பேசுறார். அன்னைக்கு ஆவியானவர் பாவத்தை கடிந்து கொண்ட போது உலகப்படியிட்டு கண்ணீரோடு கூட அதை அறிக்கையிட்டு தேவனுக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்ப முடிந்தது. ஆனால் இன்றைக்கு என்ன ஆனது? அதே ஆவியானவர் தான் அதே ஊழியக்காரர் மூலமாக அதே சபையில பேசுகிறார். அதான் என்ன சொல்லுகிறோம்? பாஸ்டர் குத்தி குத்தி பேசுற. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது எனக்கு மிகுந்த சஞ்சலத்தை கொடுக்கிறதான ஒரு விஷயமாக கடந்த காலங்களில் இருந்த ஒரு சில பாஸ்டர் என்னை குத்தி பேசுறாருன்னு சொல்லுவது அவருடைய அந்தரங்கங்களை நமக்கு எப்படி தெரியும்? நம்ம எப்படி அவங்களுடைய அந்தரங்கங்களை அறிந்திருக்க முடியும்? அதுக்காக தேவனுடைய பிள்ளைகளை தேவன் உங்களோடு கூட பேசுவாரானால் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டியது அவசியமா இருக்கு. அல்லேலூயா. நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, ஆதியில நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டபோது ஒரு கடினமான ஒரு விஷயத்தை கூட செய்யும்படியாக, மனம் திரும்பும்படியாக, ஒரு பாவத்தை விட்டு விலகும்படியாக, ஒரு கடினமான விஷயத்தை செய்யும்படியாக தேவன் உங்களுக்கு போதித்த போது உடனடியாக படியிட்டு நீங்கள் அதற்கு ஒப்பு கொடுக்கவில்லையா? அல்லேலூயா. அது கீழ்ப்படுதலால இவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்திருக்கீங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யாத்திராகமத்துடைய புத்தகம் 19வது அதிகாரம் 7-8 வசனங்கள்ல நாம வாசிக்கிறோம். மோசே வந்து ஜனங்களை மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளை எல்லாம் மோசே ஜனங்களுடைய மூப்பர்களை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகள் எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னார். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. மோசே இடத்துல தேவன் பேசுகிறார். இந்த ஜனங்களுக்காக தேவனிடத்திலே போய் மோசே நிற்கிறார். இந்த ஜனங்களுக்கான செய்தியை மோசே இடத்துல தேவன் கொடுக்கிறார். இப்பொழுது அந்த ஜனங்களுடைய மூப்பர்களை அழைப்பித்து இந்த மோசே தேவன் கொடுத்ததான செய்திகளை சொல்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அவருக்கு கற்றுக் கொடுத்த, கற்பித்ததான, வெளிப்படுத்தி கொடுத்ததான காரியங்களை இந்த மூப்பர்களுக்கு சொல்லுகிறார். இந்த மூப்பர் உடனே என்ன ரெஸ்பாண்ட் பண்ணாங்க தெரியுமா? கர்த்தர்
சொன்னவைகளை எல்லாம் செய்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதி காலத்து அன்பு, ஆதி காலத்து அன்பு. எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு தேவனுடைய அற்புத கரத்தினாலே செங்கடலை கடந்து பார்வோனுடைய வல்லமைகளுக்கு மீட்கப்பட்டு வனாந்தரத்தில் தேவனுடைய அந்த அக்னி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் பாதுகாக்கப்பட்டு இப்பொழுது சீனாய் வனாந்தரத்தில் வந்திருக்கிறார். சீனாய் மலையினுடைய அடியில வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அவர்களை கரம் பிடித்து அற்புதமாய் ஒவ்வொரு சூழ்நிலையிலே கண்ணீரை துடைத்து தேவைகளை சந்தித்து அவருடைய எல்லா காரியங்களையும் அவருக்கு கூட இருந்து கரம் பிடித்து அவர் தங்களை ஓங்கி உயர்த்தினார். பலத்த கரத்தினால் அவர்களை விடுவித்து பத்திரமாய் நடத்தி இரவும் பகலும் அவர்களோடு கூட தன்னுடைய பிரசன்னத்தை தந்திருந்ததான இந்த வேளையில மோசேயின் மூலமாக தேவன் அவர்களுக்கு சில கற்பனைகளை கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த ஜனங்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? கர்த்தர் சொன்ன எல்லாத்தையும் ஒன்று விடாம செய்வோம். அப்படி கீழ்ப்படிஞ்சாங்க, அப்படி கீழ்ப்படிஞ்சாங்க. ஆனா என்ன நடந்தது? துவக்கத்துல அந்த ஜனங்கள் கர்த்தருக்கு நல்லா கீழ்ப்படி, என்ன சொன்னாலும் கேட்டாங்க, அப்படியே செய்வோம்னு சொன்னாங்க. கர்த்தர் அதில் மகிழ்ந்தார். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. காலம் செல்ல 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 அதே தேவன் தான் அதே வல்லமையோடு கூட இருக்கிறார். அதே அற்புதங்கள் நடக்கிறது. அதே பகலில மேக ஸ்தம்பம், அதே ராவில அக்னி ஸ்தம்பம், காலைதோறும் மன்னாவினாலே போஷிக்கப்படுகிறார்கள். தேவன் மாறவில்லை. அல்லேலூயா. தேவன் மாறல. இந்த சபையில உங்களோடு கூட ஆதியில பேசுகிறதான தேவனுடைய அன்பு ஒரு காலம் ஒழியவில்லை. தேவனுடைய வல்லமை ஒரு காலம் ஒழியவில்லை. தேவனுடைய மகிமை ஒரு காலம் ஒழியவில்லை. உங்களை மூடி இருக்கிறதான அந்த தேவ பிரசன்னம் ஒரு காலம் உங்களை விட்டு விலகல. ஆனா தேவனுக்கு உங்கள் பேர்ல குறை. அல்லேலூயா. இருதயத்தில் உங்கள் பேர்ல குறை இருக்கிறதான தேவ ஜனமே, என்ன நடந்தது கடைசியாக? எபிரேயர் 3வது அதிகாரத்துடைய 14 முதல் 19 வரைக்கும் நான் வாசிப்போமா? எபிரேயர் 3வது அதிகாரத்தினுடைய 14 முதல் 19 வசனங்கள் வாசிக்கலாம். ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். அதனால தேவனுடைய பிள்ளைகள், இஸ்ரவேல் ஜனங்களை சாட்சியாக வைத்து இந்த பவுல் அப்போஸ்தலன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எச்சரிப்பான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஏன்னா ஆரம்பத்தில் உன்னை தேவன் ரட்சித்த போது, உன்னை தேவன் சபையில கொண்டு வந்து அற்புத அடையாளங்களை செய்து உன்னை மகிழ்வித்த போது, தேவனுடைய பிரசன்னத்தினாலே உன்னை மூடின போது, நீ கண்ணை மூடி ஜெபிக்கும் போதெல்லாம் உன்னை ஜெபத்தை கேட்டு பதில் அளித்த போது, ஆரம்பத்தில் நீங்கள் கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவிடத்தில் பங்குள்ளவர்களாய். அதான் முதல்ல சொன்னேன், ஆதி அன்புக்கு குறைவான எந்த ஒரு காரியமும் தேவனுக்கு பிரியமானது. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆதி அன்புக்கு குறைவான எதுவும் தேவனுக்கு பிரியமானது. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆதியில் என்ன செய்தீர்களோ அதை இப்பொழுது செய்யும்படியாக தேவன் விரும்புகிறார். அதை முடிவு வரை நாம் பற்றிக் கொள்ளும்படியாக தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க தம்பி. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலின் நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள்
எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள். மோசேயினால எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்களோ. மேலும் அவன் 40 வருஷமா யாரை ஆலோசித்தார்? அவன் 40 வருஷமா யாரை ஆலோசித்தார்? ஆலோசிக்கிறதுனா என்ன? என்ன பண்றது? வெறுக்கிறதா? துன்பப்படுத்துறதா? ஆலோசிக்கிறதுன்னு சொல்லுவேன். தமிழ்ல என்ன சொல்றது? அசிங்கமா நினைக்கிறது. அது நல்ல ஒரு வார்த்தை இருக்கு, வர மாட்டேங்குது. அசிங்கமா நினைக்கிறது. அவங்க ஆண்டவர் அசிங்கமா நினைச்சா, அருவருப்பா நினைச்சா, அரோசியம். ஏன் ஏன் நினைச்சாரு? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருதயத்தை என்னன்னா கடினப்படுத்தி கொண்டே இருந்ததுனால அவங்க அருவருப்போடு அவர் பார்த்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. யார் வந்து ஜனங்க? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொன்ன எல்லாத்துக்கும் கீழ்ப்படுவோம் என்று சொல்லி ஆதியில முழுமையாய் கீழ்ப்படுத்த அந்த ஜனங்கள் காலம் செல்ல 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 ஒரு வார்த்தைக்குமே கீழ்ப்படியாமல் வேத சொல்லுகிறது, வனாந்தரத்தில் அவருடைய சவங்கள் விழுந்து போனது. ஆமென். ஹல்லேலூயா. கானான் தேசத்துக்கு முன்குறிக்கப்பட்டவர்கள் கானான் தேசத்துக்கு போகும் தான் தேவன் கூட்டிட்டு வந்தார். ஹல்லேலூயா. பாலும் தேவன் ஓடுகிற தேசத்துக்கு போகும் தான் தேவன் கூட்டிட்டு வந்தார். அந்த எகிப்திலிருந்து புறப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை என்னன்னா கானான் தேசத்துக்கு போயிடும், பாலும் தேவன் ஓடுகிற தேசத்துக்கு போயிடும். கர்த்தர் நம்மை கூட்டிக் கொண்டு போகிறார், கர்த்தர் நம்மோடு கூட வருகிறார், அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. இரவு பகலும் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் மாறாதவராக இருக்கிறார். நாம மாறிட்டோம்னா அருமையான தேவனுடைய பிள்ளைகள் கானான் தேசத்துல பிரவேசிக்கிற ஸ்லாக்கியத்தை இருக்கிறோமே. ஆமென். அதனால நான் சொன்னேன், ஆதி அன்புக்கு குறைவான எதுவும் தேவனுக்கு பிரியமானது. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாமா? பிலிப்பியர் 2வது அதிகாரத்துடைய 12வது வசனம். சீக்கிரம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடி. அந்த பிலிப்பி பட்டணத்து ஜனங்கள் அவர்களை குறித்து ஒரு சாட்சி சொல்கிறார். நீங்க எப்பொழுதுமே தேவனுக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் எப்பொழுதும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அல்லது கீழ்ப்படிந்து கொண்டே இருங்கள். பிரயாசப்படுங்கள்னா என்ன அர்த்தம்னா கீழ்ப்படிந்து கொண்டே இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது கீழ்ப்படிகிறது போல எப்பொழுதும் என்ன பண்ணுங்க, உங்களுடைய ரட்சிப்பு பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற கீழ்ப்படுகிறவர்களாய் இருங்கள். அல்லேலூயா. கர்த்தரோடு கூட பேசும்போது அசட்டை பண்ணாதீங்க. தயவு செய்து நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு ஆராதனையிலே தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். தயவு செய்து அசட்டை பண்ணாதீங்க. நிறைய பேரு என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா தேவன் அசட்டை பண்றோம். இதெல்லாம் யார் செய்வா, இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி வேதத்துல ஒரு வசனம் இருக்குது. உபாகமத்துடைய புத்தகம் 32வது அதிகாரம் 15வது வசனத்துல இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். உபாகமம் 32:15. யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான். கொழுத்து ஸ்தூலித்து நிலம் துண்ணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். யெஷூரன் என்ன கொழுத்து போய் உதைச்சான். யெஷூரன் யாரு? யெஷூரன். What is meant by யெஷூரன்? சொல்லுங்க. யெஷூரன் யூத் சொல்லுங்கப்பா. யெஷூரன் என்ன? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம். அல்லேலூயா. சொல்லுங்க. யெஷூரன் என்ன? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம். அந்த யெஷூரன் சொல்லு. யெஷூரனுக்கு இப்ப என்ன பண்ணிச்சான்? கொழுப்பு ஜாஸ்தியா போச்சு. என்ன பண்ணிச்சு? திமிரு அதிகமா போச்சு. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு திமிரு அதிகமா போச்சு, கொழுப்பு ஜாஸ்தியா போச்சு. அவன் எட்டி உதைக்கிறான். இப்போ
அல்லேலூயா. என்ன நடக்கிறது? அவன் என்ன பண்ணலாம்? கொழுத்து போய் ஸ்தூலித்து தேவனை விட்டு விலகி தன்னுடைய ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். யார் இந்த யெஷூரன்? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம். ஆரம்பத்தில் தேவன் மேல் அன்பு கூர்ந்து எல்லாத்துக்கும் நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லி வனாந்தரத்தில் தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணினவன் இப்பொழுது கொழுத்து சலுக்கு பண்ணி வேற தேவனுடைய பிள்ளைகளை தேவனை உதைக்கிறான். ரட்சிப்பின் கண்மலை அசட்டை பண்ணுகிறான். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போகிறான். ஆண்டவர் சொல்கிறார், ஆதி அன்புக்கு நீ திரும்பி வா. ஆதியிலே செய்ததான கிரியைகளை நீ மறுபடியும் செய்வாயா? நீ கீழ்ப்படி தேவனுக்கு. சிடி ஸ்டட்ன ஒரு தேவனுடைய மனுஷன் இருந்தார். ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன், பெரிய பிரசங்கி, வல்லமையுள்ள ஒரு ஊழியக்காரர். அவர் கடைசி நாட்கள்ல கண்ணு மங்கலா போயிடுச்சு. வேதத்தை சரியா வாசிக்க முடியல. இப்படிதான் வச்சு வாசிப்பார். கண்ணு ரொம்ப தெளிவா இல்லை. ஆனா அவர் என்ன பண்ணார் தெரியுமா? நீ வசனத்தை வாசிட்டே இருந்தாரா? கேட்டேன், ஏன் இப்படி கஷ்டப்பட்டு வாசிக்கிறீங்கன்னா, இன்னும் நான் எந்த வசனத்துக்காவது கீழ்ப்படியாம இருக்கிறனான்னு பார்க்கறதுக்காக நான் வேதத்தை வாசிக்கிறேன். அந்த மனுஷனுடைய அந்த உள்நோக்கத்தை பாருங்க. இந்த வேதத்தில் இருக்க எல்லா வசனத்துக்கும் நான் கீழ்ப்படிஞ்சிருக்கோம். நான் சாய போறேன், கடைசி நாட்கள் வந்துவிட்டு என் கண் மங்கிருச்சு. ஆனா நான் இன்னும் ஏதாவது கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைபிளை அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே வாசிட்டே இருந்தார். நீங்க எப்படி தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிவீங்க? ரொம்ப கேர்லெஸ்ஸா. யெஷூரனுக்கு கொழுப்பு வந்துருச்சு. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமாகிய நமக்கு இப்பொழுது கொழுப்பு வந்துருச்சு. கொழுப்பு ஏறி போச்சு, ஸ்தூலித்து போனோம். ரட்சிப்பின் கண்களை அசட்டை பண்ணி உதைக்கிறது. ஊழியக்காரர் ஏதாவது சொன்னா கேட்கறது கிடையாது. அசட்டை பண்றது. ஊழியக்காரர் கோச்சிக்கிறது. நீ கோச்சிட்டா என்ன? ஒரே பரலோகத்துல சபையை ஊழியக்காரரை வச்சிருக்கிற. ஊழியக்காரர் ஒரு வார்த்தை சொல்லும் போது நீ கோச்சிட்டு வீட்டுல இருந்தீங்கன்னா அல்லது நீ கோச்சிட்டு ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னுடைய காரியங்களை அவர் அறிந்தவராக உனக்கு சொல்கிறார். நீ ஆதி அன்புக்கு திரும்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியில பாஸ்டர் 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 என்ன சொல்லுங்க பாஸ்டர், இதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு என்ன பண்ணணும். ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு? இன்னைக்கு என்ன ஆச்சு? அந்த ஆள் மட்டும் கேளுங்க. யெஷூரனுக்கு கொழுப்பு வந்துருச்சு. இப்போ அவன் கொழுப்பு என்ன பண்றானா? ரட்சிப்பின் கண்களை அசட்டை பண்ணி உதைக்கிறான். அருமை தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில நீ என்ன செய்கிறாய் என்பதை நீ ஆராய்ந்து பார். ஆதியிலே கொண்டிருந்த அன்புக்கு சற்றும் குறைவானதை தேவனிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. தேவனுக்கு மகிமை உண்டாவதா? மறுபடியும் கீழ்ப்படியப்பா. உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீ ஆலோசனை கேளு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? அல்லேலூயா. சத்தியம் தேவனே கேளு. இந்த கிழிச்ச மதம் கேட்பா. ஒவ்வொரு சூழ்நிலையும் கேட்பா. வாசி இப்படி செய்யலாமா? ஒரு கோழியை எரிஞ்சி கொண்டுட்டான், அது சாப்பிடலாமா? ஏன் பிச்சு போட்டு சாப்பிட தெரியாது அவனுக்கு? இன்னைக்கு வரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா முன்னாடி பாஸ்டர் அதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு என்ன பண்ணணும், எப்படி பைபிள் படிக்கணும், இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் கேட்டாலும் சத்தத்தையே காணும். ஏன்? பொழுது போச்சு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? அருமை தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் கீழ்ப்படிதலிலே ஒரு நிலைத்தன்மையை உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. முன்னமே கீழ்ப்படிந்தது போல நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் நலமாய் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அடுத்ததாக உங்களுடைய ஜெப வாழ்வை குறித்ததான ஒரு காரியத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெபத்துல தான் நம்ம எளிதில சோர்ந்து போகும். நம்ம ஈஸியா தோணிரும் சோர்ந்து. நாளைக்கு ஜெபம் உடம்பு வலிக்குது. ஆனா யோசிச்சு பாருங்க, நீ ரட்சிக்கப்பட்ட நாள்ல முழங்கால நின்று எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணீங்க? எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணீங்க? ஜெபம் பண்ண தெரியாது, ஆனாலும் ஜெபம் பண்ணீங்க. இப்ப இருக்கிற வேத அறிவு அப்பா உங்களுக்கு கிடையாது, ஆனாலும் ஜெபம் பண்ணீங்க.
போச்சு, யெஷூரனுக்கு கொழுப்பு வந்துச்சு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபத்துல நாம ரொம்ப சோர்ந்து, அதனால ஆண்டவர் சொல்லும்போது லூகாஸ் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல சொல்றாரு, சோர்ந்து போகாமல் எப்பொழுது என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ண வேண்டும். சொல்லுங்க எல்லாரும், எப்படி ஜெபம் பண்ணணும்? ஜெபத்தை பத்தி உங்களுக்கு அதிகமா நான் பேசுறேன். ஜெபத்தை பத்தி ஜெபம் எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் அதிகமா உங்களுக்கு பேசியிருக்கேன். ஆண்டவர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்ததை போல நானும் உங்களுக்கு ஆண்டவருடைய கிருபையினால கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அருமை தேவனுடைய பிள்ளைகளே, அதனால ஜெபம் பண்ணுறவரை சோர்ந்து போகாதீர்கள். ஆமென், ஆமென். ஜெபம் தான் நீங்க தேவனோடு கூட வைக்கிறதான தொடர்புக்கு அடையாளமா இருக்கிறது. ஜெபத்தை விட்டு விட்டு நீங்கள் தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மையை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லி நீங்கள் கனவுலே நினைக்காதீங்க, கனவுலே நினைக்காதீங்க. ஜெபம் பண்ணாம குடும்பத்துல சமாதானம் வரும், ஜெபம் பண்ணாம என்னுடைய வாழ்க்கையில மேன்மை வரும், ஜெபம் பண்ணாம எனக்கு சந்தோஷம் வந்துடும், ஜெபம் பண்ணாம நான் அதை செஞ்சு அந்த நேரத்துல இதை செஞ்சேன்னா என் வாழ்க்கை வளமாயிரும். நீ சம்பாதிக்கலாம், ஆனா நிம்மதியாக நீ அதை அனுபவிக்க முடியும். அதை அனுபவிக்கிறதுக்கு பலன் தருகிறவர் தேவன். ஆமென். நீ ஜெபிக்காம அங்க ஓடி இங்க ஓடி அதை சம்பாதிக்கணும், இதை சம்பாதிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், எல்லாத்தையும் நீ செய்ய, எல்லாம் வாய்க்கும். ஆனால் சமாதானத்தை தருகிறவர் தேவன். அதை அனுபவிக்கிறதுக்கு சமாதானத்தை தருகிறவர் தேவன். அல்லேலூயா. அவரே சமாதானக்காரர் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் பண்றது தான் பிசாசு விட மாட்டான். அல்லேலூயா. நீங்க பிசாசுக்கு கீழ்ப்படிய போறீங்களா, தேவனுக்கு கீழ்ப்படிய போறீங்க? சொல்லுங்க. அவன் சொல்லுவான், ஜெபம் பண்ணியன்னா உன்னை அப்படி பண்ணிக்குவேன், இப்படி பண்ணிக்குவேன், நீ ஜெபத்தை நிப்பாட்டு. உங்களுக்கு நான் ஜெபத்தை நிப்பாட்டு, உன் மேல நான் உன் மேல இவங்க எதுவுமே செய்ய மாட்டேன் சொன்னாங்க. இன்னைக்கு ஒரு ஆள் வரல, பிசாசு கனவுல போய் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு வரல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜெபம் தான் தேவனுக்கு முன்பாக நீங்கள் நிற்கிறதற்கு உங்களை தகுதிப்படுத்துகிற ஒன்றாக இருக்கு. எலியா சொன்னா, ராஜாட்ட போய் நீங்க 1 ராஜாக்கள் 17:1 வாசிச்சீங்கன்னா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படின்னு சொல்றேன். அல்லேலூயா. அவரை பத்தி படிச்சு பாத்தீங்கன்னா, எலியா என்பவர் நம்மை போல பாடுற மனுஷனாக இருந்தார். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, எலியா என்பவர் நம்மை போல பாடுற மனுஷனாக இருந்தார். அவன் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான், மழை பெய்யும்படிக்கும் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். ஆமென், அல்லேலூயா. அவனுடைய ஜெபம் என்ன பண்ணுச்சு? அந்த ஜெபம் என்ன பண்ணுச்சு? 3 வருஷம் ஜெபம் என்ன பண்ணுச்சு? வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணினது, பாகால் தீர்க்கதரிசிகளை முற்றிலுமாக அழித்து போட்டது, இஸ்ரவேல் ஜனங்களை தேவனுக்கு முன்பாக மண்டியிட பண்ணி கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று அறிக்கை வைத்தது. உங்க ஜெபத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கும்போது உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறதால பிசாசை கூட துரத்த முடியாதவர்களாக, பிசாசுக்கு அடிமைப்பட்டு பயந்து நடுங்கி வாழுகிறவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. உடைய ஜெப வாழ்க்கை எங்க? ஜெப வாழ்க்கை எங்க? உங்க முழங்கால தான் பிசாசு நடுங்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீ முழங்காலை உடைக்காமல் இயேசு கர்த்தர் என்று நீ சொல்லிக் கொண்டிருப்பாயானால் அவன் உன்னை பார்த்து சொல்வான், இயேசுவை தெரியும், கர்த்தரை தெரியும், நீ யாரா? கேட்டாலே கேட்கலையா? பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தினால வெளியே போ பிசாசு என்று சொன்ன அந்த ஸ்கேவாவுடைய 7 குமாரரையும் பார்த்து பிசாசு சொன்னுச்சு. பவுலையும் தெரியும், பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவையும் தெரியும். நீ யாரான்னு சொல்லிட்டு அவங்க மேல பாஞ்சு அவங்க ட்ரெஸ் எல்லாம் அவுத்து நிர்வாணியை அனுப்பி விட்டுச்சு. நிர்வாணியை ஓடி போனாங்க. உன் முழங்கால பிசாசு நடுங்குது. அல்லேலூயா. முழங்கால் போடாம பிசாசு என்னை போட்டு பாடப்படுத்துது, அதை பண்ணுது, இதை பண்ணுது. நீ உன்னை முழங்கால நீ தேவனை நோக்கி ஜெபித்தால் பிசாசு ஒரு நடுங்கு. எதுக்கு பிசாசு உன்னை தொந்தரவு பண்ற? நீ முழங்கால் போடக்கூடாதுன்னு தொந்தரவு பண்ணு. நீ முழங்கால் போட்டியா ஓடி. நீ கல்லை எடுக்கிற வரைக்கும் தான் நாய் குலைக்கும். பாத்திருக்கீங்களா? நாய் குலைச்சது பாத்திருக்கீங்களா? விரட்டிட்டு வந்து பாத்திருக்கீங்களா? கல்லை எடுக்கிற வரைக்கும் தான் குலைக்கும். கீழே குனிஞ்சு கல்லை எடுத்துட்டீங்கன்னா ஓடிடும். அல்லேலூயா.
அல்லேலூயா. நேற்றைய தினத்துல மாத்திய மூலமா கர்த்தர் பேசினார். அந்த யோசுவா 5 ராஜாக்களை அவன் சிறை பிடித்து வந்து அவனை கீழே படுக்கப்பட்டு தன்னுடைய ஸ்தானாபதிகளை பார்த்து சொன்னார், உங்களுடைய கால்களை கொண்டு வந்து என்னுடைய கழுத்திலே வையுங்கள். ஆமென். எங்க இருக்கணும்? இஸ்ரவேல் ஜனங்களுடைய கால்கள் எதிரிகளுடைய சத்துருக்களுடைய கழுத்துகளின் மேல இருக்கணும். அவன் உங்க தலைமையில இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவனுக்கு உங்க வீட்டுல என்ன இடம் தெரியுமா? உங்க வீட்டுல வந்தாலும் உங்க காலத்துக்கு அவன் மேல வைக்கிறதோ உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரம். அது ஜெபத்தின் மூலமா தான் நிறைவேறும். இன்னும் பேய் பிசாசு, இன்னும் மந்திரவாதம், இன்னும் மாயம், இயேசுவின் நாமத்தினால அவன் எல்லாம் உங்களை விட்டு விலகுவதா. ஜெபத்தில் உறுதியாக. ஆமென். ஆதியில நீங்கள் செய்த ஜெபம், ஆதியில ஜெபம் பண்ணப்ப நடுங்குச்சு இல்லையா? இங்க உட்கார்ந்து ஜெபம் நின்று கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம். ஆதி அந்த இந்த சபை ஆரம்பித்ததான புதிதில்லை. ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு பிசாசுடைய வல்லமை கட்டி ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். இந்த பகுதியில் நின்று கொண்டிருந்த ஒரு சகோதரி சொன்னாங்க, ஐயோ ஐயோ நான் ஓடுறேன் நான் ஓடுறேன் நான் ஓடுறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மாத்திரம் கேட்டுட்டாங்க. அது பிசாசு ஓடுறத பார்த்துருக்காங்க. இன்னைக்கு வாழ்க்கை என்ன நடந்தது? என்ன நடந்தது? விசுவாசிகளுக்கு இன்னும் பேய் வாட்டிட்டு இருக்கோம். நீங்க போய் உலகமெங்கும் இருக்கிற பிசாசுடைய வல்லமைகளில் அகப்பட்டிருக்கிற மக்களை கர்த்தருக்காக ஆதாயம் பண்ணுகிறதற்கு பதிலாக இன்னும் விசுவாசிகளுக்கு பிசாசு தோற்க வேண்டியது. உங்களுடைய முழங்கால்கள் முடக்கப்படுகிற வரைக்கும் நீ அப்படிதான் இருப்பீங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மேல கேட்டா ஜெபம் பண்ண முடியல. எப்ப ஜெபம் பண்ணி? காலையில எத்தனை பேர் 5 மணிக்கு எந்திரிக்கிறீங்க? நல்லா தூங்குறீங்க. 8 மணி வரை தூங்க முடியும். வெயில் எப்ப அடிக்கிறதே தெரியாது. ஜெபத்திற்கு நீங்கள் எழுந்திருக்கிற அருமை தேவ ஜனம். ரட்சிக்கப்பட்ட புதுசுல எப்ப எந்திரிச்சீங்க? ராஜாமங்கள்ல எந்திரிக்கல? 4 மணிக்கு எந்திரிக்கல? முழிப்பு வந்தவா உலகம் பண்ணல? இன்னைக்கு என்ன வந்துச்சு? ஆதி அன்புக்கு குறைவான எதுவும் தேவனுக்கு பிரியமானது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ரோமர் 12வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெபத்துல உறுதியாய் தரித்து. ஜெபத்துல உறுதியாக தரித்திருக்க வேண்டும். வசனத்தை கேட்டுட்டு போறது மாத்திரம் இல்ல, இன்னிலிருந்து ஜெபத்துல ஒரு உறுதியான நிலைப்பாடு உங்களுடைய வாழ்க்கையில திரும்பி வரும்படியாக நான் உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கொலோசியர் 4வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. Pray without ceasing. இடைவெளியே இல்லாம ஜெபம் பண்ணணுமா? எப்படி ஜெபம் பண்ண முடியும் இடைவெளி இல்லாம? இடைவிடாமல் எப்படி ஜெபம் பண்ண முடியும்? அதுதான் நான் சொல்றேன், எப்போ ஜெப ஆவியோடு நிறைந்திருக்கும். ஆமென். ஜெப சிந்தை. அல்லேலூயா. ஜெபம் பண்ணணும் ஜெபம் பண்ணணும் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு சிந்தை உங்களுக்கு வந்த உடனே நீங்க என்ன வேலை பார்த்தாலும் you can pray. நீங்கள் ஜெபம் பண்ண முடியும். அல்லேலூயா. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் ஜெபம் பண்ண முடியும். நீங்க எந்த நிலையில இருந்தாலும் ஜெபம் பண்ண முடியும். அலுவலகத்துல ஒரு வேலை பார்த்து கொண்டு இருந்தாலும் நீங்க ஜெபம் பண்ண முடியும். ஜெப ஆவியோடு கூட இருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால ஜெபத்துல தயவு செய்து தளர்ந்து போகாது. தளர்ந்து போனவருடைய கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. முழங்கால் முடங்கள். முழங்கால் முடங்கினால் உங்களுடைய பாதங்கள் பிசாசுடைய கழுத்தில் இருக்கும். முழங்கால் முடங்காவிட்டால் அவனுடைய கால் உங்கள் தலையின் மேலே, உங்களுடைய தலையின் மேலே. அருமை தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை மகிமைப்படுத்து. ஆதி அன்புக்கு திரும்பி வா. மூன்றாவதாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்றால், சாட்சியா இருக்கிறது. சாட்சி பாருங்கள். டு விட்னஸ் ஃபார் காட். தேவனுக்காக சாட்சி பாருங்கள். ரட்சிக்கப்பட்ட புதுசுல யாரை பார்த்தாலும் சுவிசேஷம் சொல்லணும் இல்லையா? யாரை பார்த்தாலும் நான் எப்படி தேவன் எனக்கு அற்புதங்களை செஞ்சாரு, எனக்கு என்ன செஞ்சாரு, எனக்கு இப்படி செஞ்சாரு, நான் இப்படி இருந்தேன், இப்படி செய்ய இப்படி இருக்கு, இப்படி ஆண்டவர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். சொல்றவா சொல்லலையா? ஆண்டவர் சொல்றாரு, பூமியின் கடைசி வரைக்கும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. அப்ப தேவன் நம்மை ரட்சித்ததுடைய நோக்கமே அவருடைய அன்பினால நிறைவேறணுமா? உலக மக்களுக்கு இயேசுவை
பற்றியான சாட்சியை நம்முடைய வாழ்க்கை மூலமாக அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் சாட்சியின் வசனம் என்று சொல்லப்படுது. சாட்சியின் வசனத்தினால பிசாசை ஜெயித்தார்கள் என்று வாசிக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவருடைய பிசாசை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செய்த நன்மைகளை சுவிசேஷமாக இந்த உலகத்தின் மக்களுக்கு சொல்ல வேண்டியதான பொறுப்பு உங்களுடைய தலைமையில இருக்கு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. விசுவாசிகள் நிறைய பேர் ஆத்ம தாகத்திலும் ஆத்ம ஆதாய பணியும் உற்சாகத்திலேயும் சோர்ந்து போயிருக்கிறார். ஆனா ஆதி அன்புக்கு குறைவான ஒன்றையும் தேவன் உள்ளத்தில் எதிர்பார்க்கவில்லை. புரிஞ்சா? ஆதி அன்புக்கு குறைவான ஒன்றையும் தேவன் உள்ளத்தில் எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் ஆதியில எப்படி நீங்கள் உங்களுக்கு தேவன் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சொன்னீர்களோ அதை பார்க்க நீங்கள் இப்பொழுதும் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் நினைக்கிறார். இயேசு கிறிஸ்து கதரேனுடைய கடற்கரை அருகிலே போன போது அங்கே ஒரு கல்லறையில் இருக்கிறான். அவன் கல்லுகளினாலே தன்னைத்தானே காயப்படுத்திக் கொண்டிருந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது. அவன் நிர்வாணமாக இருக்கிறான். அந்த பக்கத்தில் யாருமே போக முடியல. சங்கிலிகளினாலே கூட கட்ட முடியாமல் இருந்தது. அவ்வளவு தூரத்துக்கு அவன் மனநலம் பாதிக்கப்பட்டவனாக அவன் அந்த இடத்துல இருக்கிறான். இயேசு கிறிஸ்து அங்கே போகிறார், அவனை சுகமாக்குகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அவனுக்கு என்ன ஆசை அப்படின்னா எப்போ இயேசுவோட கூட இருக்கணும். எப்பவும் நான் உன்னை பின்பற்றி வருகிறேன், நான் உங்களோட கூட வருகிறேன். படகுல ஏறாரு. அவன் வந்து சொல்றான், நானும் உங்களோட கூட வரேன் அப்படின்னு. ஊர் ஜனங்களாம் வந்து பார்க்கறாங்க. இப்ப நல்லா ட்ரெஸ் போட்டுட்டு அழகா தலையை குளிச்சு முடிச்சு தலையெல்லாம் சீவி நல்ல மனுஷனா உட்காந்துருக்காங்க. ஊர் ஜனங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்க ஊர் பன்னிக்குட்டிலாம் செத்து போச்சு, அதனால நீங்க எங்க ஊருக்குள்ள வரணும் இயேசு திருப்பி ஏற்பிட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு இயேசு வேணாம், பன்னிக்குட்டி தான் வேணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட உலகத்துல நாம் இருக்கிறோம். பன்னிக்குட்டி வேணுங்கிற உலகத்துல இருக்கிறோம். ரட்சிப்பு வேணாம், சமாதானம் வேணாம், சந்தோஷம் வேண்டாம், விடுதலை வேண்டாம், பாவத்திலிருந்து விடுதலை வேணாம், குடிவெளியிலிருந்து விடுதலை வேணாம், அபச்சாரத்திலிருந்து விடுதலை வேணாம், பிசாசுடைய வல்லமையிலிருந்து விடுதலை வேணாம், விக்கிரக ஆராதனையிலிருந்து விடுதலை வேணாம். எங்களுக்கு பன்னிக்குட்டி மாத்திரம் போதும். எங்களுக்கு அந்த அசுத்த வாழ்வு போதும். மறுபடியும் போய் அந்த சாராயத்தை குடிக்காம இருக்கக்கூடாது. மறுபடியும் போய் குடிக்கணும். மறுபடியும் விபச்சாரத்தில் மறுபடியும் அசிங்கமான வாழ்க்கை வாழ இந்த பன்னிக்குட்டி எங்களுக்கு போதும் சொல்லிட்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட சமுதாயத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா அவன் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இயேசுவை திரும்ப அவங்க அனுப்பும் போது அவன் ரொம்ப வருத்தப்பட்டு ஆண்டவர்கிட்ட சொல்றான், நானும் வரேன் ஆண்டவர், நானும் வரேன். நானும் என்ன சொல்றாரு தெரியுமா? ஊருக்குள்ள போய் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்ததை உன் ஜனங்களுக்காக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவோட போய் அவர் அப்படி அற்புதம் செய்றாரு, இப்படி அற்புதம் செய்றாரு, இப்படி அற்புதம் செய்றாரு, இப்படி அற்புதம் செய்றாரு. சர்ச்சு கொண்டா அப்படிலாம் கேட்கலாம், இப்படிலாம் கேட்கலாம், நல்லா இருக்கும், அப்படியே ஆவில நிரம்பலாம். ஆனா உன்னை தேவன் அழைத்ததான நோக்கம் பன்னிக்குட்டி தான் வேறுன்னு சொல்ற ஆளுகளுக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை நீ சாட்சியாக அறிவிக்க வேண்டும் என்பது. அல்லேலூயா. ஆதியில எத்தனை பேர் கூட்டிட்டு வந்தீங்க? எத்தனை பேரை சர்ச்சுக்கு வாங்க சொன்னீங்க? அவங்க ஒருவேளை இங்க இருக்காம இருக்கலாம், ஆனா கூட்டிட்டு வந்தீங்களே. அவங்களுக்காக ஜெபம் பண்ணீங்களே, அவங்களுக்கு அன்பு பாராட்டினீங்களே, அவன் வீடுகளில் போய் சத்தியத்தை சொன்னீங்களே. இன்னைக்கு எங்க போச்சு? எங்க போச்சு? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாட்சியா இருங்கள் என்று வேதம் சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரசங்கியுடைய புத்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்தில் இப்படி நாம் வாசிக்கிறோம். பிரசங்கியுடைய புத்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம். காலையில உன் விதை காலை மாலையில உன் கையை பிரிச்சு ஆண்டவர்கிட்ட ஜெபம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. காலையில விதையா? காலையில என்ன ஜனங்களை சந்திச்சு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி சாட்சி பாரு, ஆத்ம ஆதாயம் பண்ற வேலையை செய். மாலையில என்ன பண்ணு? கையை தளர விடாது, ஜெபம் பண்ண அவங்களுக்கா. அல்லேலூயா. தேவன் ஆத்மாக்களை தருவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆண்டவர் வந்துட்டு பரவத்துக்கு போன உடனே நீ எத்தனை கோடி சொத்து சேர்த்தாயின்னு கேட்கவே மாட்டார். நீ எத்தனை வீடு கட்டினாயின்னு கேட்க மாட்டார். எப்படி கம்ஃபர்டபுளான கார்ல நீ பிரயாணம் பண்ணாயின்னு கேட்கவே மாட்டார்.
எத்தனை பவுன் நகை ஒரு கழுத்துல போட்டுக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு போறாயிட்டு ஆண்டவர் ஒருபோதும் கேட்கவே மாட்டார். யாருக்கு சுவிசேஷம் சொன்னா எத்தனை பேரை இங்க கொண்டு வந்திருக்கேன்னு கேட்க, எத்தனை பேரை இங்க கொண்டு வந்திருக்க? அல்லேலூயா. அப்ப எதுக்காக நீ பிரயாசப்படணும்? எதுக்காக நீ பிரயாசப்படணும்? சொத்து சேர்க்கவா? வீடு வாசல் கட்டுறதுக்கா? சொகுசான வாழ்க்கை வாழுவதற்கா? அந்த ஐஸ்வர்யவான் ரத்தாம்பரம் தரித்தவனாக சம்பிரமமாய் வாழ்ந்தான். செத்தவன நரகம். லாசர் பிச்சைக்காரனோட வீட்டுல அந்த மேஜையில இருந்து விழுகிறத ஒரு துணிக்கைக்கு கிடைக்காது என்று சொல்லி நாய்களோடு போராடி கொண்டிருந்தான். ஆனால் செத்தவுடனே தேவனுடைய தூதர்கள் அவனை ஆபிரகாமுடைய மடியில கொண்டு போய் வைத்து அவனை இளைப்பாற பண்ணினான். எந்த வாழ்க்கை வேணும் உனக்கு? இன்னும் பொழுதனைக்கு சம்பாதிக்கணும், அங்கே போகணும், இங்கே போகணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், சாட்சி பகறதுக்கு நேரம். வேலை செய்யற இடத்துல இயேசுவை பத்தி நீ சொல்றியா? அந்த காலத்துல நீங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி இந்த காலத்தை பாருங்க. வயிற்று வலிச்சிருக்கும் உங்களுக்கு. எங்கேயாவது போய் என்ன பண்ணிருப்பீங்க? கொலை அடிச்சிருந்துருப்பீங்க. அவன் எப்படி கொலையை வச்சு அடிச்சு விட்டு போன் ஏதாவது ஊடி ஊறிவிடும் திருநீரை வச்சு. உடனே உங்களுக்கு வயிற்று வலி சரியா என்ன சொல்லுவீங்க? ஊரெல்லாம் போய் அந்த பூசாரி அப்படிப்பட்டவங்களாக்கும், இந்த பூசாரி இப்படிப்பட்டவங்களாக்கும், அந்த பூசாரி அப்படியே ஒரு கொலை அடிச்ச உடனே எல்லாம் மாறி போச்சு. இன்னைக்கு உங்களுக்கு வயிற்று வலி மாத்திரமா தீர்த்துக்கிறாரு. நரகாக்கினிலிருந்து தேவன் உங்களை விடுவித்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதிரியாக தேவன் செய்த நன்மைகளை சொல்றதுக்கு உனக்கு மனசு இல்லையா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ பரலோகத்துல போய் என்ன பண்ண போற? பரலோகத்துல போய் என்ன பண்ண போற? கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலே கொண்டிருந்த அன்புக்கு குறைவான எந்த ஒரு அன்பையும் தேவனிடத்தில் எதிர்பார்க்கவில்லை என்று மறுபடியும் நான் உனக்கு சொல்றேன். அல்லேலூயா. சாட்சி பகர்ற வாழ்க்கையில குறைஞ்சு போகாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீ கர்த்தருடைய வார்த்தை சொல்றதுனால, கர்த்தர் உனக்கு செய்யறதான நன்மைகளை சொல்றதுனால உனக்கு பெரிய கிரீடம் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி இல்ல. உனக்கு என்ன வரும்? உனக்கு உலகத்துல வரும். என்ன? உனக்கு மதிப்பு குறைவு வரும். நீ அவமானப்படுத்தப்படுவாய். உன்னை அப்படியே நீ இயேசுவை பத்தி சொன்ன தூக்கிக்குள்ளே வச்சு அப்படியே வந்துட்டு உனக்கு கிரீடம் கொடுத்து, இந்த பவுலுக்கு செஞ்சது மாதிரி யூபிட்டர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மாலையில கூட போட்டது மாதிரி உனக்கெல்லாம் போட மாட்டாங்க. நீ இயேசுவை பத்தி சொன்னதுனால எதுவும் நடக்காது. நான் பார்த்திருக்கு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல வந்து நாம் ஜெபித்ததுனால விடுதலை பெற்றுக்கொண்டு அற்புதமான சந்தோஷத்தினால நிரப்பப்பட்டு இருந்ததால ஒரு சிலர் இன்னைக்கு அவங்க வீட்டு பக்கமே நான் வர்றது விரும்பல. அவர்கள் மூலமாக நான் அதிகமாக அவமானப்பட்டிருக்கிறேன், அதிகமாக கேவலப்பட்டிருக்கிறேன். ஆனா இதை சொல்லாமல் நிப்பாட்ட முடியாது. அல்லேலூயா. கிறிஸ்து உங்கள் மூலமாய் நீங்கள் சொல்லுகிற வார்த்தை மூலமாய் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை நடப்பிப்பார், உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுவார், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு அவர்களுக்கு பதில் கொடுப்பார். ஆனாலும் உங்களுக்கு கிரீடம் கிடைக்கும் எதிர்பார்க்க. இந்த சேவையை கர்த்தருக்காக உண்மையோடு செய்யறதுக்கு மாத்திரம் நீங்க ஒப்புக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தெருவா போங்க அருமை தேவனுடைய பிள்ளைங்க. வீடு வீடா போங்க அருமையான தேவனுடைய பிள்ளைங்க. இருக்கிறதா ஒரு அருமையான சகோதரிக்கு நான் ஜெபிக்க போகுது. பிசாசு சொல்லுது, இவளை நான் எந்த வீட்டுக்கும் போக மாட்டேன், காலை உடைச்சு. பிசாசுடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா? எங்கேயும் போகாம யாருக்கும் சாட்சி சொல்லாம உங்க வேலையை தேவையான பார்த்துக்கிட்டீங்களா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த சுவிசேஷம் அறிவிக்கிறது உங்களுக்கு ஒரு வேளை சில துக்கங்களையும் சில பாடுகளையும் மதிப்பு குறைவுகளையும் கொடுக்கலாம். ஆனால் பரலோகத்தில் வரும்போது ஆண்டவர் சொல்லுவாரு, நல்லது உண்மை உத்தம ஊழியக்காரனே, கொஞ்சத்துல உண்மையா இருந்தே என்ன சத்தம் கேட்க நினைக்கிறீங்க? உலக மக்கள் உங்களை புகழ நினைக்கிறீங்களா? மனுஷர்கள் புகழ ஐயோ நான் சொல்லி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மரணம் வரைக்கும் சாட்சியாக ஆண்டவர் சொன்னார் பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 22-23 நாமத்தை நிமித்தம் நீங்கள் எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள்.
என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு வரையில் நிலைநிற்போனே ரட்சிக்கப்படும். நீங்க சுவிசேஷ வேலை செய்யும் போது ஆண்டவர் சொல்றார், என் நாமத்தினால எல்லாராலும் பயக்க முடியும், எல்லாரும் உங்களை துக்கப்படுத்துவாங்க. ஆனா இந்த வேலையில முடிவு வரையும் கரங்களை அள்ளிலே சொல்லுமா? ஞாபகம் சொன்னார், பரிசுத்தாவிற்கு வரும்போது நீங்கள் பலனடைந்த சாட்சிகளா இருப்பீர்கள். அந்த சாட்சிகளா இருப்பீர்கள்ங்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ரத்த சாட்சிகளாய் மாறுவீர்கள். ரத்த சாட்சிகள் என்ன? ரத்த சாட்சிகள் என்ன? கிறிஸ்துவின் நிமித்தம் கொலை செய்யப்படுகிற அனுபவம். அதை தான் இங்க சொல்லியிருக்கு, சாட்சிகளாக இருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா என்ன அர்த்தம்? கொலை செய்யப்படுற அளவுக்கு உன்னை சுவிசேஷத்துடைய அறிவிப்பு இருக்க வேண்டும். என்ன வந்தாலும் ஆமென். ஆதி அன்புக்கு குறைவான எதையும் தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறோம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா. அடுத்ததாக பிறர் மீது நாம் காட்டுகிறதான அன்பு. நான்காவதாக பிறர் மீது நாம் காட்டுகிறதான அன்பு. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா. ஆரம்பத்தில் பார்த்தா பழகும் போது அப்படியே இந்த இருதயம் அங்கே இருக்கும், அந்த இருதயம் இங்கே, அப்படியே அவங்களுக்குள்ள ஒளிவு வரவே இருக்காது. போவாங்க, அப்படியே தோல்ல கை போட்டு போவாங்க, எங்க போனாலும் அப்படி கூட்டா திரிவாங்க. சர்ச்சில் தான் சர்ச்சுக்கு வந்த உடனே பார்த்தாங்கன்னு சொல்லி அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே அன்புல அப்படியே பெருகி பொங்கி வழிஞ்சு நிறைஞ்சு வழிஞ்சிச்சு. ஆனால் பழக 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 என்ன நடக்கிறது? என்ன நடக்கிறது? அன்பு தனிகிறது. காரணம் என்ன தெரியுமா? ரொம்ப பழகும் போது அவர்கிட்ட இருக்க குறைகள், குற்றங்கள், விளைவினங்கள், தவறுகள் இதெல்லாம் என்ன வந்து நமக்கு தெரியும். இதெல்லாம் வந்து நமக்கு தெரியும். ஒருத்தரோட நான் ரொம்ப டீப்பா பழகுறேன், நெருக்கமா பழகுறேன் அப்படின்னு சொன்னா ஆரம்பத்துல வந்துட்டு அப்படியே பிரிக்க முடியாத, யாருமே பிரிக்க முடியாது. இந்த சபையில யாரும் முடியாது. சொன்னீங்களா சொல்லலையா? நாங்க ஒரே குடும்பத்தின் பிள்ளைகளாக இருக்கோம். சொன்னீங்களா சொல்லலையா? ஆதியில சொன்னீங்களா? இந்த சபை அப்படிதானே இருந்துச்சு. ஒரு பிளேட்ல சாப்பிட்டீங்களே, ஒரு பிளேட்ல சாப்பிட்டீங்களே. ஒரு வீட்டுல கூட்டம் அப்படியே போகும் மொத்தமா. அங்க ஊர்ல இருக்கிறவங்க அப்படியே பார்த்து இதுலதான் சபை அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஆச்சு இன்னைக்கு? ஏன் ஆச்சு? பழக 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 குறைகளும் குற்றங்களும் தவறுகளும் என்னது நமக்கு தெரிய வருகிறது. அல்லேலூயா. நம்ம பேசுற வார்த்தைகளை குற்றம் கண்டுபிடிக்கிறோம். ஒரு குற்றம் தெரிஞ்சிச்சுன்னா போதும், நம்ம வந்து மைண்ட்ல வந்து அப்படியே செட் ஆயிடுது. இந்த இவன் இப்படித்தான், இவன் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி அப்புறம் அவங்க என்ன செஞ்சாலும் என்ன பேசினாலும் நமக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த குற்றம் அது மாதிரி தானே இருப்பாங்க, அது மாதிரி தானே செய்வாங்க, இவங்க நம்மகிட்ட பழகுறது நல்லா பழகலையோ, அந்த மாதிரி என்ன வச்சுட்டு பழகுறாங்களோ. இல்ல அவங்கள்ட்ட இல்லைன்னு சொல்லுங்க. எங்க போச்சு அந்த ஆதி அன்பு? எங்க போச்சு? ஒரு வருஷத்தை வாசிங்க போல. யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 1வது வசனம். பாருங்க, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களிடத்துல எப்படி அன்பு வைத்தார் அப்படின்ட்டு எழுதியிருக்கு. அவர் பிதாவிடத்தில் போகிறதால வேலை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. அவர் மரணப்பட போகிறார், அடக்கம் பண்ணப்பட போகிறார், உயிரோடு எழுப்ப போகிறார், பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார், பிதாவுடைய வலதுபார்சத்துல உட்கார போகிறார். இதெல்லாம் அவருக்கு நல்லா தெரியுது. நாட்கள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் அவர் அறிந்த போது சீஷர்களிடத்துல முன்னமே அன்பு வைத்தது போல இப்பொழுது வந்து அன்பை நோன்றாராம் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகுக. ஆனா இவர் அனுபவிச்சவங்க யார் தெரியுமா? இவங்க அனுபவிச்சவங்க யாரு சொல்லுங்க? யார்கிட்ட அனுபவிச்சாரு? யாராவது நல்லவர் இருந்தானா ஐயா? சொல்லுங்க, யாராவது நல்லவர் இருந்தாரான்னு சொல்லுங்க. யூதாஸ் மேல அனுபவிச்சார். யாரு? யூதாஸ் மேல ஆண்டவர் அனுபவிச்சார். இந்த யூதாஸ் யாரு?
அதிகாரம் யோவான் 29வது வசனம் வாசிங்க. யூதாஸ் பணப்பையை வைத்து கொண்டிருந்தபடியினால் அவன் போய் யூதாஸ் பணப்பையை வச்சிருந்தான். ஆண்டவருக்கு வர காணிக்க அங்கங்க சேர்றது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு, இவன்கிட்ட கொடுத்துருவார். இவன் பணப்பையை வச்சுக்கிட்டு என்ன, ஆண்டவருக்கு தேவையான சீசருக்கு தேவையான காரியங்களை வாங்கி போடுவான், இல்ல ஏழைகளுக்கு உதவி செய்வேன். இந்த மாதிரி ஒரு பர்பஸுக்காக அவன் என்ன பண்ணார், ஆண்டவர் பணப்பையை கொடுத்து ஒரு ட்ரெஷர் மாதிரி வச்சிருந்தார். இப்ப 12வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவன் ஆனபடினாலும் அப்படி சொன்னார். அல்லேலூயா. இந்த யூதாசை பத்தி வேதம் சொல்லுது, அவன் பணப்பையை வச்சுக்கிட்டு அதுல போடப்பட்டவரை திருடிக்கிட்டே இருந்தான். திருடன் அப்படின்னு டைரக்டா அவனை பத்தி சொல்லு. திருடன், he was a thief. திருடன் அப்படின்னு சொல்லு. இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள இவ்வளவு பேர் இருக்கிறோம் இல்லையா? ஒரு பர்ஸ்ல ஒரு 100 ரூபாய் வச்சிருக்கீங்க. இத இந்த சர்ச்சில் இருக்க யாராவது ஒருத்தர் திருடிடுறாரு, என்ன நடக்கும்? திருடப்படுறது 100 ரூபாய். 100 ரூபாய் சர்வசாதாரணமா செலவழிச்சு கடைக்கு போயிட்டு தான் 500 ரூபாய் இல்லையா? திருடப்படுறது 100 ரூபாய். ஆனா என்ன நடக்கும் சொல்லுங்க? அவன் எக்காலத்திலையும் திருடன் என்கிற நிலைமையிலிருந்து நம்முடைய மனதில் மாறவே மாட்டான். அவரை பார்க்கலாம் திருட்டு பையன், திருட்டு பையன், திருட்டு பையன். அவரோட கூட நீங்க சேர்ந்து ஏதாவது பண்ணுவீங்களா? அவர்கிட்ட ஒரு அன்பா 4 வார்த்தை பேசுவீங்களா? சொல்லுங்க, அன்பா 4 வார்த்தை பேசுவீங்களா? ஆனா இயேசு பத்தி சொல்லிருக்கு, கடைசி வரை அந்த முடிவு வரை நம்மள இருக்கு. இந்த திருட்டு பையில வச்சுக்கிட்டு, ஏன்னா திருடன் நல்லா தெரிஞ்சாலும், காசை திருடுறான்னு தெரிஞ்சாலும், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து ஆதியிலே அவங்க மேல அன்பு கூர்ந்தது போல முடிவு வரை இருந்தோம் அவங்க மேல. ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள இருக்க வேணும். நம்முடைய தவறுகள் தெரியும் போது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால ஒரு மனுஷனை வெறுக்கணும் ஒரு அவசியமே கிடையாது. நம்முடைய தவறுகளை எல்லாம் முழுமையாய் தெரிந்த தேவன் நம்மை வெறுத்திருந்தார் என்று சொன்னார், நாம் நிச்சயமாக அழிந்து. ஆமென். நம்மை வெறுக்காதவர், நம்மை விட்டு கொடுக்காதவர், அல்லேலூயா, நமக்காக பரிந்து பேசுகிற தேவனை நாம் தேவனாக ஆராதிக்கிறோம். அதெல்லாம் அப்ப எப்படி மனுஷனுடைய குறைகளை பார்த்து நம்ம அவங்களை வெறுக்க முடியும்? திருடனை நேசித்தது அவன் என்ன, ஆண்டவருக்கு அந்த காணிக்கை திருடி இருக்கலாம், ஆனா ஆண்டவர் மேல இந்த அபிஷேகத்தை திருட முடிச்சாங்கல்ல. ஹலோ, அவர் மேல இருந்த அபிஷேகத்தை திருட முடிச்சா, ஒருவேளை மற்றவர்கள் நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணலாம், நம்முடைய வாழ்க்கையில நிறைய நன்மைகளை திருடிடுவார். ஆனா உங்கள் மேல இருக்கிற அபிஷேகத்தை, உங்கள் மேல இருக்கிற கிருபையை, உங்கள் மேல இருக்கிற தேவனுடைய அந்த வல்லமையை யாரால திருட முடியும்? 100 ரூபாய் திருடிடலாம், ஆனா உன் அபிஷேகத்தை திருட முடியும். ஆமென். அல்லேலூயா. 100 ரூபாய் திருடுனவனே உன் அபிஷேகத்தை போன்ற அபிஷேகம் உடையவனாய் மாற்றுறதுக்கு தான் இந்த அன்பு உனக்கு தேவை என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. அவனை திருடனாக பார்க்கிறதில்ல, அவனை தேவ சாயலாக மாற்றுகிறதற்கு அவனிடத்துல அன்பு கூறுகிற ஒரு இருதயம் உனக்கு வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு சபையில பாருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிட்டே இருக்கிறீங்க. நீங்க என்கிட்ட சொல்றீங்க, அவங்க சரியில்லை, அவங்க அப்படி பண்றாங்க, இவங்க இப்படி பண்றாங்க. எனக்கு உங்க குறைகள் தெரியாம இருக்குதா? சொல்லுங்க, எனக்கு தெரியாம இருக்குதா? நீங்க செய்யறதெல்லாம் எனக்கு தெரியாம இருக்குதா? எனக்கு யாரும் சொல்ல வேண்டியது இல்லை. நான் முழங்கால் போட்டாலே எனக்கு ஆண்டவர் சில காரியங்களை சொல்லிக் கொடுப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? ஆனா யாருமே நான் வெறுக்கலையே, யாருமே நான் பார்ஷியாலிட்டி பண்ணலையே. அப்படின்னு இந்த சபையை என்ன பண்ண முடியாது, நான் நடத்த முடியாது. நான் ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனாக இருக்க முடியாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? இந்த சபையில நான் சொல்றேன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் எல்லாரும் தவறு செய்யும். மற்றவங்களுடைய தவறுகளை சொல்றீங்களா, நீங்க தவறு செய்யாம இருக்கிறீங்களா? யோசிப்பாங்க.
நம்ம எல்லா விஷயங்களையும் தவறுகிறோம், நிறைய விஷயங்களை நம்ம தவறுகிறோம். அது மாறாத ஒண்ணு. நம்ம மாத்திரம் பர்ஃபெக்ட்டா 100% ஆனவருக்கு முன்னாடி எந்த தவறுமே செய்யாதவர்களாக, யாருக்குமே தீங்கு நினைக்காதவர்களாக, யாருடைய இதயத்தை மேலாக காயப்படுத்தாதவர்களாக நம்ம ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கோமா? இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணுங்க. ஆலயத்துக்குள்ளே ஆராதிக்க வருகிற உங்கள் ஒருவருக்குள்ளேயும் மனமாச்சரியம் இருக்க. தவறுகள் தெரியும் போது ஏன் நீங்க ஒதுங்குறீங்க? இன்னும் அன்பு கூறு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். இந்த பேதர் யார்? இந்த பேதர் யார்? பேதர் எப்படிப்பட்ட ஆளா இருந்தார்? அடிக்கடி பல்டி எடுப்பார். திடீர்னு அவருக்கு எழுப்புறவங்க திடீர்னு புஷ்பம் கொடுத்துருவார். அவ்வளவு பலவீனம், அவ்வளவு பலவீனமான ஒரு மனுஷன். இப்ப நீங்க ஒரு பெரிய ஆவியில நிறைஞ்சு பெரிய காரியங்களை செய்யறீங்க, தீர்க்க தரிசனத்தை சொல்றீங்க, அப்படியே குணமளிக்கிற வரம் உங்களுக்கு செயல்படுறோம், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். திடீர்னு அப்படிப்பட்ட ஆளு படுத்துக்கிட்டு ஆலயத்துக்கு வரமாட்டேன், நான் வந்து ஆராதனைக்குலாம் வரமாட்டேன், அப்படி பண்ண மாட்டேன், இப்படி பண்ண மாட்டேன்ட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? போய் கொலை அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன் இல்லையா? ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? பேர் விட்டுட்டா பரலோக ராஜ்யத்துடைய திறவு கொண்டு வந்து அவ்வளவு பலவீனம், அவ்வளவு குறைவுள்ளவர், அத்தனை பலவீனம் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, எருசலேமுக்கு போகணும், மனுஷகுமாரன் பல பாடுகள் படுவாரு, அவர் சிலுவையில் அறைவாங்க, அவர் கொலை செய்வாங்க, 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருப்பார் என்று சொல்லி அவரிடத்துல தீர்க்க தரிசனமாய் சொன்னபோது பேதுரு அவரை தனியா கூட்டிட்டு போறாரு. ரொம்ப அக்கறை உள்ளவரை தனியா கூட்டிட்டு போறாரு. அந்த நமக்கு இதெல்லாம் நேரிட கூட எவ்வளவு பெரிய பிசாசுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் அவன். மிகப்பெரிய ரட்சிப்பின் கிரியை நிறைவேற்றும்படியாக இயேசு கிறிஸ்து ஆயத்தப்பட்டுக் கொண்டிருந்த வேளையில பிசாசுடைய கையில தன்னை ஒப்பு கொடுத்து அவன் சொல்றான், ஆண்டவரே இதெல்லாம் உங்களுக்கு நேரிடக்கூடாது, இப்படி எல்லாம் நீங்க இருக்காது, அப்போது செஞ்சுட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கிறான். ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? பின்னாக பார்த்து அப்பாலேவோ சாத்தானேன்னு சொல்றார். அப்பாலேவோ சாத்தானே. அப்ப எந்த அளவுக்கு அவன் பலவீனமா இருந்திருக்கிறான்னு பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தையே தடை செய்யக்கூடிய, அவருடைய தரிசனத்தை தடை செய்யக்கூடியதான ஒரு ஆலோசனை சொல்லுவதற்காக பிசாசுடைய கையில தன்னை விட்டு போடுற அளவுக்கு பலவீனம் உள்ளவனாக இருந்தார். அப்படிப்பட்ட மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், வாசிக்கலாம் அந்த வசனத்தை, உங்களுக்கு கொஞ்சம் உற்சாகமா இருக்கு, வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19வது வசனம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். இந்த பூமியில நீ எதை கட்டியோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். நீ பரலோகத்தில் எதை கட்ட அவிழ்க்கிறியோ அது பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட பலவீனமான மனுஷனுக்கு தான் தேவன் அப்படிப்பட்ட பதவியை கொடுத்தாரு. நம்ம என்ன கரெக்டான ஆளை தேடும், இதுக்குன்னு ஒரு நல்ல வரம்பற்ற ஆளு, நல்ல கிருபை பெற்ற ஆளு, நல்ல பணம் எடுத்த ஆளு, நல்ல செலவழிக்கக்கூடிய திறமையுள்ள ஆளு, இப்படிதான் நம்ம தேடிட்டு இருப்போம். ஆனா ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்தினுடைய அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய வாசல்களை திறந்து விடுகிறதற்கான சாவியை ஒரு பலவீனமான அந்த பேதரிடம் கொடுத்தார். ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, அவர் முடிவு வரையும் அவர்கள் மேல் அனுபவித்தார். ஆமென். முன்பு அனுபவித்தபடியே இயேசு கிறிஸ்து முடிவு வரையும் அவர்களை அனுபவித்தார். உங்களுடைய அன்பு டிமினிஷ் ஆகி போயிட்டு குறைஞ்சு போயிட்டே இருக்குது. இந்த ஆலயத்தின் கதவுகளை விட்டு போகிறதற்கு முன்பதாக இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரோடும் நீங்கள் அன்புள்ளவர்களாய் நடந்து கொள்ள பிரயாசப்படுங்கள். பார்க்கிறேன் நான் ஸ்தோத்திரம் சொன்னாங்க, பார்க்காத மாதிரி போயிடும். இங்கதான் நடக்குது. உங்களுக்காக உயிரே கொடுப்பாரு சொன்னதான இந்த சபையில தான் இந்த கேள்வி நடக்கும்.
அருமை தேவனுடைய பிள்ளையே, ஆதி அன்புக்கு குறைவான எதையும் தேவன் இடத்துல விரும்புகிறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசி என்று சொன்னார். இதில் நியாயப்பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்பு அவ்வளவு மகத்தான ஒன்று. ஆமென். இங்கே இருக்கிறவர்களை நீங்கள் நேசிக்க முடியாவிட்டால் இவர்களை சிருஷ்டித்த ரட்சித்த தேவனை நீங்கள் எப்படி நேசிப்பீர்கள்? கண்ட சகோதரனை நேசிக்காமல் இருக்கிறவன் காணாத தேவனிடத்துல எப்படி அன்பு கூறுவான்? யோவான் கேட்கிறார், காணாத தேவனிடத்துல எப்படி அன்பு கூறுவான்? உங்களுடைய அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. அல்லேலூயா. எபிரேயர் 13வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். எபிரேயர் 13:1. சகோதர ஸ்நேகம் நிலைத்திருக்க கடவுள். இந்த பிரதர்லி லவ், சகோதர சகோதரிகள் என்று சொல்கிறதான கட்டி அணைக்கிறதான அந்த அன்பு நிலைத்திருக்க கடவுள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதா. அந்த அன்பிலே நிலைத்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த அன்பிலே நிலைத்திருங்கள், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் இந்த நாளினுடைய செய்தியை முடிக்கிறேன். தொடர்ச்சியாக நான் அடுத்த வாரம் உங்களோடு கூட நான் இதை தொடர்ந்து பேச விரும்புகிறேன். கவனித்துக் கொள்ளுங்கள். எதிர்பார்க்கிறபடி நடந்தால் மட்டுமல்ல, எதிர்பார்க்கிறபடி நடக்காவிட்டாலும் நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். உங்களுக்குன்ட்டு ஒரு எதிர்பார்ப்பு, இவங்க இப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கணும், இவங்க இப்படி இருக்கணும், அதான் நேசிக்க முடியும். நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னார், வேதம் என்ன சொல்கிறது என்று சொன்னார், எதிர்பார்க்கிறபடி நடக்காவிட்டாலும் சகோதர ஸ்நேகம் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. இந்த கேட்டு விட்டு நீங்க வெளியே போறதுக்கு முன்னாடி இந்த தீர்மானத்திலிருந்து பெறலாமல் போகும். கர்த்தர் எனக்கு கொடுத்ததான செய்தி இது. ஆமென். இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை பேசும்படி கர்த்தர் எனக்கு கொடுத்ததான செய்தி. நிறைய பேர் ஏன் அன்பு கூற முடியாம போறோம்? நன்றி இல்லாம போயிட்டோம். அவங்களுக்கு நன்றியே கிடையாது. நான் செஞ்சதுக்கெல்லாம் அவங்க என்ன பண்ணல, நன்றி கடன், நன்றி கூட அவங்களுக்கு நன்றி இல்லாம நடக்கலாம். நம்ம நிறைய காரியங்களை நம்ம செஞ்சிருப்போம், நேசித்ததுனால நன்மை செய்திருப்போம், நேசித்ததுனால நிறைய விட்டு கொடுத்துருப்போம், நேசித்ததுனால அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை நாம சாதிச்சு காட்டியிருந்திருப்போம், அவங்களுடைய தீமையிலிருந்து விலக்கி காத்திருப்போம், அவங்களுக்கு ஆபத்துல உதவி செஞ்சிருப்போம். எல்லாம் அந்த அன்பினாலே நாம செஞ்சோம். ஆனா இதெல்லாம் பெற்றுக்கொண்டவர்கள் நம்ம மேல ஒரு நன்றி இரக்கம் கூட காட்ட மாட்டாங்க. நன்றி இல்லாதவர்களை போல நடப்பார்கள். நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த உலகத்துல தேவனுடைய பிள்ளைக்கு நன்றி கடன் எதுவுமே கிடையாது. You are called to love. புரியுது என்ன சொல்றது? அன்பாயிருக்கவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். to love. வேற எதுவும் கிடையாது. முடிவு பரியந்தம் அவர்கள் அன்பு. அல்லேலூயா. பிசாசு பிடிச்சவனை எவனா நேசிக்க முடியுமா? திருடனை எவனா நேசிக்க முடியுமா? அங்கேருந்து மற்ற அப்போஸ்தலர்கள் ஓடி போயிட்டாங்க. ஆண்டவரை பிடிச்சவனை வாழ்விலும் சாவிலும் மோடு கூட இருப்போம்னு சொன்னீங்கன்னா ஓடி போயிட்டாங்க. நேசிக்க முடியுமா? நன்றி கடன்கிறது இந்த உலகத்தில் நீங்க எதிர்பார்க்காதீங்க. நற்கிரியைகள் செய்யும்படியாக தேவன் உங்களை சிருஷ்டித்திருக்கிறார். You are created to do good things. You are created. நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்ட, உங்களுடைய சிருஷ்டிப்பு அப்படிதான். ரட்சிக்கப்பட்டவன் உங்களை தேவன் புது சிருஷ்டியாக சிருஷ்டித்திருக்கிறார். எதற்காக? நற்கிரியை செய்யும்படியாக. To do good things, good deeds. நல்ல செயல்களை செய்யும்படியாகவே தேவன் உங்களை சிருஷ்டித்திருக்கிறார். இதுல என்ன நன்றி கடன் எதிர்பார்க்கிறது? உங்களுக்கு வேலையா அதுதாங்க. உங்களுக்கு வேலையா அதுதான். ஒரு பேப்பர் பிளேட் செய்யற மிஷின் என்ன செய்யும்? சொல்லுங்க. பேப்பர் பிளேட் செய்யற மிஷின் என்ன பண்ணும்? ஒரு 1000 பேப்பர் பிளேட் ஒரு நாளைக்கு செய்யணும்னு வச்சுங்களேன். சில பேர் என்ன பண்றாங்க, காலையில சூடங்குத்தி இதெல்லாம் பண்றாங்க. சில பேர் அதெல்லாம் செய்யறது இல்லை. அப்ப செய்யாதவங்களை பார்த்து, நேற்று 1000 பிளேட் செஞ்சு கொடுத்தல, நன்றி இருக்கா கொஞ்சமாவது? எனக்காக சூடம் போட்டு காட்டுறியா? ஏதாவது பண்றியா? நன்றினாவது சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குமா? ஆன் பண்ணா பேப்பர் பிளேட் செஞ்சுட்டே இருக்கு. ஆமென்.
அல்லேலூயா. தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள், ரட்சிப்பினால் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள். இந்த ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருந்தால் இந்த ரட்சிப்பு உங்களுக்குள்ள செய்த வேலை என்ன தெரியுமா? அன்பு கூர்வாயாக, அன்பு கூர்வாயாக, அன்பு கூர்வாயாக, அன்பு கூர்வாயாக, அன்பு கூர்வாயாக, வாழ்நாளெல்லாம் அன்பு கூர்வாயாக. பலனை எதிர்பார்த்தல்ல, தகுதி எதிர்பார்த்தல்ல, அன்பு கூர்வாயாக. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? ஆதி அன்புக்கு குறைவான எதையும் தேவனிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. எழுந்திருக்கலாம். எதிர்பார்க்கிறபடி நடந்தா மாத்திரம்தான் அன்பு கூறுவேன். இல்லை தேவனுடைய பிள்ளை, நீ அன்பு கூறவே தேவனால ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய். Glory to God. We praise you. நன்றி பிதாவே. Hallelujah. நன்றி கூறுதல், அதாவது அன்பு கூறுதல் என்பது வாழ்க்கையில தானாக வருகிற ஒரு விஷயமாக, அது ஒரு காலம் நிக்க கூடாது. It cannot be stopped by any means. எந்த ஒரு காரியத்தினால் அது நிற்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் அதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுள். ஒரு ஊக்கமான அன்பு கூறுங்க. இன்னைக்கு நீங்க இந்த இடத்த விட்டு போறதுக்கு முன்னாடி ஒருத்தர் விசாரிச்சு உங்களுடைய மனக்குறைவுகளை எல்லாம் போக்கிட்டு ஆதியிலிருந்து அன்புக்கு திரும்பிட்டு போறீங்க. சும்மா தேவைன்ட்டு போயிட்டு சோத்தை வாங்கி தின்னமா போனவான் இருக்காதீங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா? இன்னைக்கு ஒரு மறுரூபத்தோட போங்க. சர்ச்சுக்கு வந்துட்டு ஒரு பொழுதுபோக்குக்காக நான் வரவில்லை. ஆலயத்துக்கு வருகிறது ஒரு பொழுதுபோக்கான நிகழ்வு அல்ல. ஒரு 3 மணி நேரம் போகணும், அது கடமைக்கான நிகழ்வு அல்ல. ஆலயத்துக்கு வருகிறது மறுரூபமாக்கப்படுகிற அனுபவத்தை பெற்றுக் கொள்வதற்காக. ஒவ்வொரு ஞாயிறும் மறுரூபம், ஒவ்வொரு ஆராதனையிலையும் மறுரூபம். ஓ தேங்க்யூ ஃபாதர். இன்றைக்கு மறுரூபமாக தேவையான ஆதி அன்புக்கு கடந்து வாருங்கள். ஆதியிலே நீ கொண்டிருந்ததான செய்து கொண்டிருந்தான கிரியைகளை மீண்டும் செய்வாயாக. ஆதியிலே நீ கொண்டிருந்த அன்பை விட்டாய், உன் பேரில் எனக்கு குறை உண்டு மகனே மகனே. அதனால எங்க விழுந்தா எங்க விட்ட அப்படிங்கிறத நினைச்சு பார்த்து மனம் திரும்ப மறுபடியும் அந்த ஆதி அன்புக்குள்ள நீ கடந்து வாழ்ந்தால் சொல்லுகிறார். ஹalleluya. தேவனுக்கே மகிமை உண்டாவதா, தேவனுக்கே மகிமை உண்டாவதா. இந்த கீழ்ப்படிதல் எப்படி இருக்கிறது யோசித்துப்பா. அதில் எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டிய கீழ்ப்படிஞ்சிய, அதை எப்படி செய்யறது இதை எப்படி செய்யறது கேட்டு கேட்டு கீழ்ப்படிஞ்சிய. இன்னைக்கு என்னாச்சு உனக்கு? இன்னைக்கு என்னாச்சு? காலையில எந்திரிச்சு தூங்குற வரைக்கும் என்ன செய்யறது என்ன செய்யறது என்ன செய்யறது கேட்டுட்டு இருந்தே. கர்த்தரை கேட்டிய, போதகத்தை கேட்டிய, தேவனுடைய செய்திக்கு உண்மையாக ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிஞ்சிய. இன்னைக்கு என்னாச்சு தேவனுடைய பிள்ளைய? ஹalleluya. இந்த ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஜெபம் நாம இன்னும் புலம்பிட்டு இருக்க. பேயை பாடப்படுத்து, குடும்பத்தை பாடப்படுத்து, நட்டப்படுத்து. நோ, நீ இந்த வார்த்தையை சொல்ல பேயை மகிமைப்படுத்தாதே. பிசாசை சோதிக்கிறது சொன்னீங்கன்னா பேயை மகிமைப்படுத்தாதே, நீ தேவனை மகிமைப்படுத்து. ஆண்டவன் உனக்கு பாதத்தை அதனுடைய கழுத்துல வைக்கிறதான வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்துட்டு போது. பிசாசு அதை பண்ணுது, இதை பண்ணு, அந்த பண்ணுது, அந்த குடும்பத்தில் எங்க குடும்பத்தில் எப்படி பண்ணுது, அந்த குடும்பத்தின் மூலமா பண்ணுது, செய்விடப்பட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, தூக்கி எறிவுடைய கற்பனை. முழங்கால் போடு, நீ முழங்கால் போட்டீங்கன்னா உன் பாதம் பிசாசுடைய கழுத்துல இருக்கு. முழங்கால் போடாம சுத்திட்டு இருந்தீங்கன்னா பிசாசுடைய பாதம் உன் தலையில. ஜீசஸ், நீங்களுடைய சாட்சி பகர்கிற வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவரை குறித்து மற்றவர்களுக்கு நீ அறிவிக்கலையா? ஆதியில எப்படி அறிவிச்சா? ஓடி ஓடி விக்கிரக ஆராதனை செய்யும் போது என்னெல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்க? நீங்க எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறாரு. பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறாரு, ரட்சித்து இருக்கிறாரு, நரக ஆக்கினிலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறாரு, உலகத்துல எவ்வளவு நன்மைகளை கொடுத்திருக்காரு, சரீர சுகத்தை கொடுத்திருக்கிறாரு, குடும்பத்துல சமாதானத்தை கொடுத்திருக்கிறாரு. யார் சொல்ல முடியல உன்னால? ஆதி அன்புக்கு குறைவான எதையும் தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறேன். ஹalleluya. தேவனுக்கு மகிமை உண்டாவதா. பிறர் மீது உள்ள அன்பில் நீ எப்படி இருக்கிறாய்? சபையில் குறைந்து இருக்கிறாய். ஒருவர் வைக்கிற அன்பில் எப்படி இருக்கு? ஆதி அன்புக்கு திரும்பி வாருங்கள்.
நித்தியத்துல தான் நமக்கு நன்மை. இங்க எந்த ஒரு நன்றி கடனுமே கிடையாது. நீங்கள் செய்த ஒவ்வொரு நற்செயல்களுக்காக நித்தியத்தில் உங்களுக்கு பலன் கொடுக்கப்படும். இங்க நன்றியை எதிர்பார்க்காதீங்க. அவன் நன்றின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நன்றியோட நடந்துட்டு இருந்தானா அந்த கிரியைக்கான பலனை நீங்கள் பரலோகத்துல அடைய முடியாமல் போய்விடும். நன்றியை எதிர்பார்க்காமல் அன்பு கூறுங்க. எதிர்பார்க்கிறபடி நடந்தால் மட்டுமல்ல, எதிர்பார்க்கிறபடி நடக்காவிட்டாலும் அன்பு கூறுங்க. எல்லாரும் ஒவ்வொரு ஜோபனமா எல்லாரும் கட்டளை விடுவோம். எல்லாரும் ஒவ்வொரு ஜோபனுங்க கொஞ்ச நேரம். ஹalleluya. Oh, thank you Father. ஹalleluya. ஆதியிலே கொடுத்த அன்பை நீங்கள் தாயோட மேலே எனக்கு குறை உண்டு என்று கர்த்தர் மனக்குறைவோடு உன் மேலே இருக்கிறார். ஓ ஷபலதன கலமோ ஷபலமுதியானா. ஹalleluya, hallelujah, hallelujah. Thank you Father, we praise you. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மனந்திரும்பும் ஆதி அன்புக்கு திரும்பி போகும். ஆதி அன்புக்கு குறைவான ஒன்றையும் தேவன் நம்மிடத்துல விரும்புகிறவர் அல்ல. ஹalleluya, hallelujah.